Python is very easy language to learn. இத கத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிள். It's a high level programming language. அதாவது நம்ம பைத்தான்ல எழுதுற கோட் நார்மலா ஹியூமன் லாங்குவேஜ் மாதிரியே தான் இருக்கும். It's get converted to computerஆவோ இல்லனா ஒரு machine language later stageல கன்வெர்ட் ஆகும். சோ அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. Also it's a general purpose language அப்படினு சொல்லுவாங்க. அதனால இதோட அப்ளிகேஷன் டேட்டா அனாலிசிஸ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஏரியால நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பைத்தான் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாலேஜை நீங்க மத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் செக்டர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் உங்ககிட்ட இந்த மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்ற ஒரு டாபிக்கை பத்தி இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல நமக்கு நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா இதோடைய கம்ப்ளீட் டுட்டோரியல் எடுக்க போறதுனால அதோடைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பத்தி நான் பேச போறது கிடையாது. See, now we know Python அப்படின்றது it's a language. So அதை யூஸ் பண்ணி தான் we are going to conduct all the operations. ஆனா பைத்தான் கோட் எழுதுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வேணும். இல்ல அப்படின்னா அதை எப்படி எழுத முடியும்? சோ அதுக்காக நம்ம மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் நார்மலா என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூகுள் கொலாப். இது ஒரு கிளவுட் பேஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் டூல் தான். ஃப்ரம் த கூகுள்ல இருந்து they are providing. இதுக்கு நீங்க நார்மலா ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட் இருந்தாலே போதும், உடனே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக எந்த ஒரு செட்டப் டைமோ இல்லனா கான்ஃபிகரேஷன் டைமோ நமக்கு தேவையில்லை. செகண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தானை நீங்க அந்த பைத்தான் கோட லோக்கலா உங்களோட மெஷின்ல நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கிளவுட்ல இல்லாம உங்களோட சிஸ்டம்லயே ரன் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா அனகோண்டா சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல எப்படி அனகோண்டா இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்த்திருக்கோம். சோ அதுல உங்களுக்கு பைத்தான் ஜூபிட்டர் நோட்புக் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். சோ ஆனா ஈஸி ஆஃப் யூஸ் பிளஸ் ஜீரோ கான்ஃபிகரேஷனுக்காக நான் இந்த சீரீஸ்ல கூகுள் கொலாப் தான் யூஸ் பண்ண போறேன். பிகாஸ் ப்ரீவியஸான நம்ம பைத்தான் வீடியோஸ்ல ஜூபிட்டர் நோட்புக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த டைம் கூகுள் கொலாப் யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்க எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பைத்தான் கோட் நம்ம எழுத போறது எந்த பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணாலுமே சேமா தான் ஒர்க் ஆகும். எந்த ஒரு சேஞ்சஸும் வர போறது இல்ல. சோ ஐ ஹோப் நீங்க அப்கமிங் இந்த டுட்டோரியலுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் கவர் பண்ணி அதுக்கப்புறம் கிராஜுவலா ஒரு டேட்டா அனாலிசிஸ் டெக்னிக்ஸ்கோ பிளஸ் டூல்ஸ்க்கு எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் தி கஸ்டமரி ஸ்டெப் while learning any language என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் சின்னதா ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறது தான். சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ப்ரோக்ராமை எழுத போறேன். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கூகுள் கொலாப் ஓபன் பண்ணனும். சோ இந்த கூகுள் கொலாப் ஓபன் பண்றதுக்காக I will go to Google. So I am on my Google. ஆல்ரெடி நான் என்னோட கூகுள் கொலாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதான் இதோடைய இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? சோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா கூகுள்ல போயிட்டு collab.research.google.com இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ஒரு பேஜ்ல லேண்ட் ஆவீங்க. சோ இதை ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கவுண்ட் இருந்தா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. சோ ஒன்ஸ் யூ ஆர் இன், இங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஃபைல் டேப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நியூ நோட்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்புக் ஓபன் ஆகும். கூகுள் கொலாப்ல ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் டேட்டா அனாலிசிஸ்க்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸையும் லேட்டரா நம்ம டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ ஜஸ்ட் ஃபாலோ அலாங். சோ நான் ஃபர்ஸ்ட் கோட் எப்படி எழுதுறது அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட் என்ன எழுத போறேன் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லாருமே ஸ்டார்டிங்ல எழுதக்கூடிய ஒரு பேசிக் வேர்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது. ஓகேங்களா? இதை டைப் பண்ணிட்டு இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய இந்த பிளே ஐகானை கிளிக் பண்ணணும். சோ பிளே இதை நீங்க இந்த பிளே ஐகான் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லனா இங்க பாருங்க கண்ட்ரோல் என்டர் அப்படின்றது இதோடைய ஷார்ட்கட். ஓகேங்களா? சோ இதை நீங்க பண்ணும்போது இந்த கரண்டா நம்ம என்ன லைன் செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த கரண்ட் லைன் உங்களுக்கு ரன் ஆகும். கொலாப்லயும் சரி ஜூபிட்டர் நோட்புக்லயும் சரி சேமான இதே ஷார்ட்கட் தான். நீங்க ரன் பண்ணதுக்கு அப்புறமா கன்சோல் விண்டோல இங்க பாருங்க இந்த இதுக்கு பேர் கன்சோல் விண்டோ. இதுல உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சோ ஆல்ரெடி பைத்தான்ல நல்ல வெல் வெர்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி இந்த கிளாஸஸ் இருக்கலாம். ஆனா பைத்தான்ல பிகினிங்கா இருக்கவங்களுக்கு இது ஒரு க்ரூஷியல் ஸ்டெப்ஸ் தான். பிகாஸ் இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் டேட்டா அனாலிசிஸ் ஜர்னியை கண்டினியூ பண்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோர்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் as I told கூகுள் கொலாப் தான். சப்போஸ் நீங்க கூகுள் கொலாப் யூஸ் பண்ணாம வேற ஏதோ ஒன்னு யூஸ் பண்றீங்க லைக் ஜூபிட்டர் நோட்புக்கோ இல்ல வேற எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் பைத்தான் வெர்ஷன் 3 ஆர் அபவ் இருக்கதான் என்னோடதுல
இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ நான் எக்ஸாக்டா யூஸ் பண்றது 3.13. ஸோ நீங்க 3 or above யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்ல. பட் நீங்க கூகுள் கொலாப் யூஸ் பண்றதுனால எந்த வெர்ஷன் பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் கொலாப் ஆல்ரெடி லேட்டஸ்ட் பைத்தான் வெர்ஷன்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்க கூகுள் கொலாப்ல எக்ஸாக்ட்லி என்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதோட இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அதோட லிங்க் வந்து as I told நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஸோ அந்த பேஜ் வந்து ஓபன் இட் அகைன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேஜஸ் இருக்கும். இதான் இதோடைய இன்டர்ஃபேஸ். ஓ ஹியர் இட் இஸ். இதான் இதோடைய இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இந்த இன்டர்ஃபேஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். See அடிக்கடி கூகுள்ல வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல ஒரு அப்டேட் இருக்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆனா டிராஸ்டிக்கா வேற மாதிரி ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ டோன்ட் வெரி அபவுட் இருக்காது. ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். நமக்கு ஆன் த டாப்ல வந்து ஒரு சில டேப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் அப்படின்ற டேப். ஸோ இதுல நமக்கு நியூ புக் நோட் புக் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு நோட் புக் ஓபன் பண்றதுக்கு, அப்லோட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சேவ் அ காப்பி இன் டிரைவ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கு. டவுன்லோட், பிரிண்ட், as you all know these what are the things is there. இத நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நோட்புக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நோட்புக் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். நோட்புக் அப்படின்றது நாம கோட் எழுதக்கூடிய அந்த பேஜ் தான் நோட்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இது கொலாப்ல இருந்தாலும் சரி, ஜூபிட்டர்ல இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து ஒரு நியூவா ஒரு நோட்புக் ஓபன் பண்றேன். இட் இஸ் கெட்டிங் ஓபன். இந்த கூகுள் கொலாப் யூஸ் பண்றதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது கிளவுட் சர்வீஸ்ல தான் ரன் ஆகுது. அதனால நீங்க நோட்புக் கிரியேட் பண்ண உடனேயே அது ஆட்டோ சேவ் ஆகும் உங்களோட கூகுள் டிரைவ்ல. இப்ப பாருங்க, இங்க நான் ஒரு நோட்புக் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். we will go to the drive. சோ இப்போ இங்க பாருங்க, நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது untitled 4. ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிருக்க 1 2 3 இருக்கு. இது untitled 4 இருக்கு. சோ என்னோட டிரைவ்ல நான் எதுவுமே சேவ் பண்ணவே இல்ல. அதுவே untitled 4 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆயிருக்கு. அதனால இதுவே ஆட்டோ சேவ் பண்ணிக்கும். சோ நீங்க வர்க் பண்ணிட்டு இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ டேப்ல ஓபன் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ we will go to the notebook. இத நான் வந்து இப்போ untitled 4 அப்படின்றத ரீநேம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டெலீட்டும் பண்ணலாம். ஓகே, இதோடைய ஃபார்மேட் ஃபைல் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா IPYNB அப்படின்ற நோட்புக் ஃபைல் ஃபார்மேட்ல தான் நமக்கு சேவ் ஆகும். சோ இப்போ நான் இத ரீநேம் பண்றதுக்கு பைத்தான் YT யூடியூப் கிளாஸ் அப்படின்றனால நான் YT அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்து இத நான் சேவ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த ஃபைல் வந்து நம்மளோட கூகுள் டிரைவ்ல அதுவாவே ஆட்டோ சேவ் ஆயிக்கும். So now we will go back to the tabs. முதல்ல நம்ம ஃபைல் tabல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். நான் அதிக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எடிட் அப்படின்ற tab. இதுலயும் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் தெரியும். undo, redo அப்படின்றது டீஆக்டிவேட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் எந்த ஒரு கோடுமே எழுத ஆரம்பிக்கும் போது தான் இது ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா செலக்ட் ஆல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கட் ஆர் கிளியர், கட் செல் ஆர் கிளியர் ஆப்ஷன், காப்பி செல், பேஸ்ட், டெலீட், செலக்டட் செல், அப்புறம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் எல்லாமே இருக்கு. சோ இங்க ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, எவ்ரி லைன் ஆஃப் த கோடோ இல்லனா டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய நோட் புக் இங்க இருக்கு இல்லையா, இததான் வந்து நம்ம செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இத செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த எடிட் அப்படின்ற இந்த டேப்ல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் செல் ஆர் நோட் புக்கை எடிட் பண்றதுக்கு கொடுக்கறதுதான். கட், காப்பி, பேஸ்ட், டெலீட் பண்றது எல்லாமே. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வியூ tab. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோட்புக் ஃபைல்ல certain properties plus windows வந்து நம்ம ஷோ பண்ணணும். இதுல சில ஃபீச்சர்ஸ் அதுக்கானது இருக்கு. ஓகேங்களா? சோ இத பத்தி நம்ம லேட்டர் வீடியோல இன்னும் டீடைல்டா வியூ அப்படின்ற ஆப்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் we have this insert tab. இதுல நியூ லைன் ஆஃப் கோட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா, கோட் செல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சுவலி பை த வே இந்த கோட் செல்ல இன்சர்ட் பண்றதுக்கு ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா, இங்க மேல இருக்கக்கூடிய பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க இருக்கு இல்லையா, பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே இங்க பாருங்க நமக்கு ஈஸியா இது கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரன் டைம் அப்படின்ற ஒரு டேப் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி எழுதுற கோட எக்ஸிக்யூட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? இதுக்குள்ள நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் லேட்டரா பார்க்கலாம். ஃபைனலா நமக்கு டூல்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கு. இதுல நோட்புக் ரிலேட்டடான ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ அது நமக்கு தேவைப்பட போறது இல்ல. ஆனா நமக்கு இது தேவைப்பட்டது அப்படின்னா லேட்டர் ஆன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம மெயின் இன்டர்ஃபேஸ்க்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த பிளஸ் அப்படின்ற இந்த கோட் பட்டனை நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நியூவா ஒரு கோட் செல் வந்து ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க பைத்தான் கோட் எழுதும் போது யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சில யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் கூட இருக்கு.
அதையும் நான் உங்களுக்கு அப்படியே லெசன்ல ஒவ்வொன்றா டீச் பண்ணும்போது அதை காமிக்கிறேன். So let's begin our first lesson in Python basics. So பைத்தான்ல நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண போறது வேரியபிள்ஸ்னா என்ன, இததான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வேரியபிள்ஸ்ல எப்படி வேல்யூ அசைன் பண்றது அப்படின்றதையும் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட 10 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. அந்த 10 அப்படின்ற வேல்யூவை நான் x அப்படின்னு அதுக்கு அசைன் பண்ணணும். தட் இஸ் x is equal to 10 அப்படின்னு சொல்லி நமக்கு இது மேக்ஸ்லயே நிறைய இடத்துல படிச்சிருப்போம் from our earlier days. So இதை ஒரு வேல்யூ எப்படி அசைன் பண்றது, x is equal to 10 அப்படின்னு நம்ம இங்க கொடுத்துட்டோம். இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு கண்ட்ரோல் பிளஸ் என்டர் பிரஸ் பண்ணலாம், இட் இஸ் அ ஷார்ட்கட். ஆர் எல்ஸ் இங்க ஒரு ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, இதை பிரஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எதை வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். சோ இது இப்போ I will delete the second cell. ஓகே, சோ இப்போ இத ரன் பண்ணும் போதே எனக்கு சைமல்டேனியஸா இன்னொரு ஒரு நியூ லைன் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா shift plus enter கொடுங்க. அப்ப ரன் ஆயிட்டு உங்களுக்கு நியூ லைன் கிரியேட் ஆயிடும். ஓகே, சோ இப்போ நான் இங்க shift enter கொடுக்க போறேன். பாருங்க எனக்கு இங்க நியூவா ஒரு செல் கோட் செல்லும் கிரியேட் ஆயிருச்சு, அதுவுமே எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. சோ எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்போ பைத்தான் வேரியபிள் x க்கு வேல்யூ 10 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இப்போ இத நீங்க print அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி x வேல்யூவை print பண்ணி பார்க்கலாம். how we can do this, I'll do it. print அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. within open close bracketல நம்ம எந்த வேரியபிள் நேம் செக் பண்ண போறோம், x அப்படின்ற வேரியபிளுக்கு. சோ within a bracketக்குள்ளக்க நான் x அப்படின்னு கொடுத்துக்கிறேன். once again நான் இப்ப shift enter கொடுக்க போறேன். சோ எனக்கு நியூவா ஒரு கோட் செல்லும் கிரியேட் ஆயிடுச்சு. x அப்படின்ற வேல்யூல 10 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் இங்க ஸ்மால் x கொடுத்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். சப்போஸ் கேபிட்டல் x கொடுத்து இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. again I will go with the print function யூஸ் பண்ணி within a bracket குள்ளக்க நான் கேபிட்டல் x கொடுத்து ரன் பண்றேன் அப்படின்னா it will give me the error because Python is case sensitive. அதாவது நீங்க ஸ்மால் லெட்டர்ல x கிரியேட் பண்ணீங்கன்னா ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணும், கேபிட்டல் லெட்டர்ல x கிரியேட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணும். இது ரெண்டையுமே வேற வேற வேரியபிளா தான் பைத்தான் ட்ரீட் பண்ணும், ஒரே வேல்யூவா இதை ட்ரீட் பண்ணாது. இப்ப மல்டிபிள் வேல்யூஸ எப்படி ஒரே நேரத்துல அசைன் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இங்க x அப்படின்னு ஒரு வேரியபிள் பார்த்தோம், இப்ப மல்டிபிள் வேல்யூஸ எப்படி அசைன் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் நேம கமாவோட செப்பரேட் பண்ணிட்டு அதே ஆர்டர்ல வேல்யூ என்னால அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் x, y, z மூணு வேல்யூ இப்ப நான் வேரியபிள் கொடுத்திருக்கேன் x, y, z அப்படின்னு சொல்லிட்டு which is equal to, so எனக்கு x ல வந்து I want 10, y ல I want 20, z ல I want 30. இப்ப நம்ம மூணு வேரியபிள் நேம் எடுத்திருக்கோம், மூணு வேல்யூ கொடுத்திருக்கோம். இப்ப நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா அந்தந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் ஆயிடும். shift enter கொடுத்து நான் இதை இப்ப ரன் பண்றேன். இப்ப இதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி அந்த வேரியபிளோட நேம் டைப் பண்ணி ரன் பண்ணா போதும். எக்ஸாம்பிளுக்கு நான் y டைப் பண்ணிட்டு shift enter கொடுக்கிறேன். y ல நான் 20 அப்படின்னு அசைன் பண்ணது இங்க வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கணும். மல்டிபிள் வேரியபிள் அசைன் பண்ணும்போது இதை மட்டும் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல x, y, z மூணு வேரியபிள் கொடுத்துட்டு இங்க 10, 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல வேரியபிள் 3 வேல்யூ 2 இருந்ததுன்னா அது எரர் தான் கொடுக்கும். So you have to be careful while assigning the variable. So இப்போ வேரியபிள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். Now let's talk about type of data. பைத்தான்ல நிறைய டேட்டா டைப் இருக்கு. ஆனா நம்ம பேசிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் x அப்படின்ற ஒரு இதுக்கு ஒரு வேரியபிளுக்கு 8 அப்படின்னு அசைன் பண்றேன். இது நமக்கு ஒரு இன்டீஜர் அப்படின்னு நமக்கு தெரியும். x is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு 8. ஓகே, ஆனா பைத்தான்ல இதை எப்படி செக் பண்றது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து shift enter கொடுத்து அசைன் பண்ணிட்டேன். இப்போ இதை செக் பண்றதுக்கு டைப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். within a bracket குள்ளக்க எந்த வேரியபிளோட டைப் நீங்க செக் பண்ணுமோ டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்க x அப்படின்ற வேரியபிளோட தான் செக் பண்ணனும். now I am going to run this. இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா as you all know 8 is a integer, நமக்கு அவுட்புட்மே int அப்படின்றது கிடைச்சிருக்கு. இப்போ இம்பார்ட்டன்ட்டான நோட் இங்க என்ன அப்படின்னா நீங்க ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டு லேட்டரா அதுக்கு இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணீங்கன்னா இப்போ இங்க x க்கு நம்ம முன்னாடி 10 அப்படின்னு அசைன் பண்ணோம், அகைன் x க்கு நம்ம 10 அசைன் பண்ணோம், இப்போ இங்க x க்கு நான் 8 அப்படின்னு அசைன் பண்ணிருக்கேன். அப்ப இந்த பைத்தான் வந்து லேட்டஸ்டா ஒரு வேரியபிளுக்கு நீங்க என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கோமோ அதை தான் வந்து அது வேல்யூவா எடுத்துக்கும். முன்னாடி இருந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஓவர் ரைட் ஆயிடும். அப்ப இப்ப x ஓட வேல்யூ 8. ஓகேங்களா,
நம்ம செகண்ட் இன்டீஜர்ஸ் பார்த்துட்டோம். செகண்ட் நம்ம float பார்க்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு I am going to create one கோட் செல் எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல y அப்படின்ற ஒருதுக்கு வேரியபிளுக்கு I am going to assign 5.54 ஏதோ ரேண்டமா y is equal to 5.54 அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். Now I am going to run this. So நம்ம இத ரன் பண்ணிட்டோம். இதோட டைப் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டைப் within a bracket குள்ளக்க y அப்படின்னு நான் கொடுக்கிறேன். When I run this பாருங்க decimals அப்படின்றது நமக்கு float அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் டேட்டா டைப்ல ஸ்டோர் ஆயிருக்கு. தேர்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் பிளஸ் நம்பர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அதிக யூஸ் பண்ண போறது இதுதான், ஸ்ட்ரிங் பிளஸ் நம்பர்ஸ். ரெண்டையும் டுகெதராவோ தனியாவோ நம்ம நிறைய யூஸ் போறோம். இப்போ நான் z அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஸ்ட்ரிங் அப்படின்றது within a quotation குள்ளக்க எழுதணும். abc அப்படின்ற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றேன். நீங்க நல்லா பாருங்க, நான் டபுள் கோட் யூஸ் பண்ணிருக்கேன் because string it has to be written within a quote. ஓகேங்களா? நீங்க அது சிங்கிள் கோட்டா யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்டா யூஸ் பண்ணலாம், that is up to you. சோ இப்போ நான் இத ரன் பண்றேன் அப்படினா shift plus enter ரன் பண்ணிட்டு இதோட வேல்யூ நான் பார்க்கிறதுக்கு z அப்படினு டைப் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படினா நல்லா பாருங்க என்னோட அவுட்புட் வந்து சிங்கிள் கோட்ல கிடைச்சிருக்கு. இப்போ இதவே நான் print அப்படின்ற ஒரு இது கொடுத்து அதுக்குள்ள நான் z கொடுத்து இத ரன் பண்ணேன் அப்படினா எனக்கு வெறும் abc அப்படின்ற அவுட்புட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. பட் நம்பர்ஸ்க்கு it does not a matter. ஸ்ட்ரிங்ல தான் இந்த டிஃபரன்ஸ் தெரியும். வெறுதா நீங்க பண்ணீங்கன்னா சிங்கிள் கோட்ல கிடைக்கும், print கொடுத்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. நெக்ஸ்ட் we are going to combine the string. இப்போ இங்க z அப்படின்ற இந்த ஒரு வேல்யூவோட இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் கிளப் பண்ண போறேன். அப்ப ரெண்டுதை கிளப் பண்ணணும் அப்படின்னா கிளப் அப்படின்னா ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னா இங்க வந்து பிளஸ் அப்படின்ற ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் பண்ண போறேன். சோ within a bracket குள்ளக்க z வந்து z அப்படின்ற வேரியபிள் எடுத்து பிளஸ் அப்படின்னு கொடுத்து இதோட சேர்த்து x y z அதையும் சேர்த்து நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்ல போறேன். x y z. ஓகே, z அப்படின்ற வேரியபிளோட சேர்த்து x y z அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். when I run this பாருங்க எல்லாமே கம்பைன் ஆகி abc x y z அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த abc க்கும் x y z க்கும் in betweenல உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படினா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. again you just run this. பாருங்க abc ஸ்பேஸ் விட்டு x y z அப்படின்னு எனக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. சோ இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படினா ஒரு இன்டிஜர்ஸ் வேல்யூ பிளஸ் ஸ்ட்ரிங் ரெண்டையும் கிளப் பண்ண நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினா Python will give you the error because different data types நம்மளால டைரக்ட்டா கம்பைன் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல print within a bracket குள்ளக்க 5 அப்படின்ற ஒரு இன்டிஜர் எடுத்து அத வந்து z அப்படின்ற வேரியபிளோட நான் வந்து என்ன பண்ண போறேன், கம்பைன் பண்ண போறேன். when I run this சீங்க பாருங்க நமக்கு டைப் எரர் கிடைக்குது. டைப் எரர் கிடைச்சிருக்கு because நம்மளால different data types டைரக்ட்டா கம்பைன் பண்ண முடியாது. அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படினா இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வர்ட் பண்ணனும். சோ இத கன்வர்ட் பண்றதுக்கு பைத்தான்ல நமக்கு built-in ஃபங்க்ஷன் இருக்கு. கன்வர்ட் என்னது, ஒரு இன்டிஜரை ஸ்ட்ரிங்கா கன்வர்ட் பண்றதுக்கு str அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சோ எப்படி யூஸ் பண்றேன்னு பாருங்க. print within a bracket குள்ளக்க 5 அப்படின்றத நம்ம str அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி again அந்த bracket because str குள்ள நம்ம வந்து எதை கன்வர்ட் பண்ண போறோம்னு சொல்ல போறோம். 5 வந்து ஸ்ட்ரிங்கா கன்வர்ட் பண்ண போறோம். ஓகே, now இப்ப பிளஸ் z அப்படின்ற வேரியபிள் கொடுங்க. now I will run this. இப்போ எனக்கு பாருங்க அவுட்புட் கிடைச்சிருக்கு. 5 plus z அப்படின்ற வேரியபிள்ல abc அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் சக்சஸ்ஃபுல்லா கன்வர்ட் பண்ணிட்டோம். சோ இதுதான் பைத்தான்ல இருக்கக்கூடிய பேசிக் டேட்டா டைப் உடைய இன்ட்ரோடக்ஷன். நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், இன்டிஜர் பார்த்திருக்கோம், float பார்த்திருக்கோம், ஸ்ட்ரிங் பார்த்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது arithmetic operations. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேசிக் arithmetic operations தான், லைக் addition, subtraction, division. இதோட சேர்த்து பைத்தான்ல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில யூஸ்ஃபுல் ஆப்ஷன்ஸ் பார்க்க போறோம், லைக் எக்ஸ்போனன்ட்ஸ், மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன்ஸ். சோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அடிஷன்ஸ். இது ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் லைக் அ மேத் மாதிரியே தான். 4 plus 9 ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 4 இங்க வந்து நான் பிளஸ் அப்படின்ற ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன். 9 அப்படி நம்ம கொடுக்கிறோம். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னா 4 plus 9 13 அப்படின்னு அவுட்புட் கிடைச்சிருச்சு. சோ இதே மாதிரியே தான் சப்ட்ராக்ஷன், சேம் லாஜிக் தான். 8 minus 3 நான் கொடுக்கிறேன். when I run this I'll get output 5. தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போறது டிவிஷன். பைத்தான்ல டிவிஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12 divided by 4 அப்படின்னு கொடுத்து when I run this
எனக்கு இங்க 3.0 அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த 3.0 அப்படின்றது ஒரு ஃப்ளோட். ஓகேங்களா? இப்போ fourth one நம்ம பார்க்க போறது எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் அப்படின்றது சப்போஸ் எனக்கு 2 to the power of 5 ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா பைத்தான்ல எப்படி எழுதணும்னு பாருங்க. பவர் 2 டபுள் டைம் இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணீங்க அப்படினா பவர் அப்படினு அர்த்தம். ஓகே, எனக்கு 2 to the power of 5 பார்க்கணும். when I run this 32 எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆபரேஷன் என்ன அப்படினா மாடுலஸ். இது என்ன அப்படினா ஒரு நம்பர் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படின்னு காமிக்கிறது தான் மாடுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 16 டிவைடட் பை 5 பண்ணேன் அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும்னு பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல நான் எக்ஸ்போனன்ட் யூஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ்போனன்ட் சிம்பிள் என்ன அப்படின்னா பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 16% நான் 5 ஆல டிவைட் பண்றேன். when I enter ஸோ இந்த இடத்துல எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். அதுதான் இங்க எனக்கு ஆன்சர் 1 வந்துருக்கு. பிகாஸ் நீங்க வந்து 16 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். ஸோ நம்ம லாஸ்ட் பார்க்க போற ஆபரேஷன் என்ன அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன்ஸ். இதுவுமே ஒரு நார்மல் டிவிஷன் மாதிரி தான். ஆனா டெசிமல் பார்ட்டை இது ரிமூவ் பண்ணி நியரஸ்ட் இன்டீஜர்ஸ்க்கு ரவுண்ட் டவுன் பண்ணி நமக்கு ரவுண்ட் அப் இல்ல ரவுண்ட் டவுன் பண்ணி நமக்கு காமிக்கும். சோ இதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா 16 டபுள் டைம் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணனும். நீங்க டிவைட் யூஸ் பண்ணும்போது ஒரு டைம் யூஸ் பண்ணிருப்பீங்க. whereas நீங்க ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது டபுள் டைம் யூஸ் பண்ணிருப்பீங்க. சேம் அதே தான் நான் கொடுக்கிறேன். when I run this இங்க பாருங்க அவுட்புட் எனக்கு இங்க 3.0 னு கிடைச்சது. இங்க அவுட்புட் எனக்கு 3 அப்படினு கிடைச்சிருக்கு. because இது வந்து டெசிமல் பார்ட் ரிமூவ் பண்ணிட்டு ரவுண்ட் டவுன் பண்றனால நமக்கு 3 அப்படினு கிடைச்சு. சோ நம்ம இப்ப இது வரைக்கும் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், arithmetic ஆபரேஷன் பார்த்துட்டோம். சோ you have to practice this. the practice பண்ண தான் உங்களுக்கு familiar ஆகும். இப்போ நம்ம பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். now we are going to move on to the next level. so that is type of operators. டோட்டலா பைத்தான்ல 7 different categories of operators இருக்கு. arithmetic, assignment, comparison, logical, identity, membership, bitwise 7 நான் இப்ப சொல்லிருக்கேன். பட் சின்ஸ் இது பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றதுனால நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண மாட்டோம். இப்போ 4 மட்டும் தான் பார்க்க போறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ஆபரேட்டர்ஸ் நெக்ஸ்ட் அப்கமிங் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இனிஷியலா நம்ம 4 டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த arithmetic ஆபரேட்டர்ஸ்லயே நமக்கு மேக்ஸிமம் ஆபரேட்டர்ஸ் கவர் ஆயிருச்சு. லைக் அடிஷன் பார்த்துட்டோம், சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம், மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம், எக்ஸ்போனன்ட் பார்த்தோம், டிவிஷன் பார்த்தோம், மாடுலஸ் பார்த்தோம், ஃப்ளோர் டிவிஷன்ஸ் பார்த்தோம். சோ ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்த்திருக்கோம். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் என்ன? இது எல்லாமே சேர்ந்ததான் arithmetic. ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் கவர் பண்ணிட்டோம். செகண்ட் ஆபரேட்டர் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர். நம்ம இனிஷியல்ல சிம்பிளா ஒரு அசைன் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம். தட் இஸ் கால்ட் as அசைன்மெண்ட் ஆபரேட்டர். எப்படி ஒரு ஈக்குவல் டு அப்படின்ற சைன் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணோம். லைக் x is equal to 5, x is equal to 8. இதுல x அப்படின்ற ஒரு வேல்யூக்கு 5 அப்படின்னு அசைன் பண்றோம். இதுதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஆனா இதுக்கு மேல இன்னும் யூஸ்ஃபுல்லான அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட x is equal to சோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய x வேல்யூவோட இன்னொரு ஒரு 5 அப்படின்றத ஆட் பண்ணணும். அப்ப இதுக்கு எப்படி நான் கோட் எழுதுறது? என்ற ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். இதுல ஆல்ரெடி ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய x வேல்யூ பிளஸ் எனக்கு இதோட 5 ஆட் பண்ணணும். ஓகே, இப்படிதான் நம்ம இத நார்மலா எழுதுவோம். பட் இத ஒரு எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் இதை எப்படி எழுதுவாங்க? இப்ப பாருங்க x is equal to x plus 5 அப்படின்னு நம்ம எழுதுறோம். இதுவே ஒரு நல்ல பைத்தான் கோடிங் தெரிஞ்சவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னா x plus is equal to 5 அப்படின்னு எழுதுவாங்க. சோ இத நம்ம பண்ணாலுமே we will get the same output. பட் இது எழுதுறதுக்குமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கோடோட லெந்த் குறையும். now I'll run this. சோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்றத பாப்போம். சோ இந்த இடத்துல x அப்படின்னு கொடுத்து அதோட அவுட்புட் செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க x ஓட நம்ம 5 plus 5 10 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். சிமிலர்லி நம்ம சப்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி x minus equal to 3 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப இப்போ என்ன வரும்? x ஓட வேல்யூ இப்ப 10 ன்னு இருக்கு. அப்ப 10 minus 3 நமக்கு என்னது 7 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பாப்போமா? x equal to 7. பாருங்க அவுட்புட் எனக்கு 7 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு இதே மாதிரி யூஸ் பண்ணலாம். லைக் x multiplied by equal to 2 அப்படி நம்ம கொடுக்கிறோம். அப்ப இப்ப 7 which is multiplied by 2 நமக்கு 14 ஆகும். x கொடுத்து ரன் பண்ணி பாருங்க. 14 எனக்கு அவுட்புட் கிடைச்சு. Like similarly we can do for the division. So x which is divided equal to like we will give it as 7 கொடுப்போம். Let us see the output. Again இது வந்து x அப்படினு ரன் பண்ணி பார்த்தோம்னா 2.0 நமக்கு. So basic
பேசிக்கலி இந்த ஷார்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் எல்லாமே இந்த இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. அபார்ட் ஃப்ரம் திஸ் மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்போனன்ட்ஸ் அதுக்குமே நம்ம இதே மாதிரி எழுதலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்னொரு ஒரு நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணேன், y is equal to 13 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல y மாடுலஸ் equal to 4 அப்படின்னு நான் கொடுக்கிறேன். ஓகே, இப்போ இதோட ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா, அதாவது y 13 is divided by 4. ஓகே, when I run this, இதோட ரிமைண்டர் என்ன அப்படின்னா create a new y அப்படின்னு கொடுத்து இப்போ நான் shift enter கொடுத்து ரன் பண்றேன். 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. பிகாஸ் 4 3s are 12 போக நமக்கு பேலன்ஸ் 1, ரிமைண்டர் 1 நமக்கு கிடைக்கும். சிமிலர்லா நம்ம எக்ஸ்போனன்ட்டுமே இதே மாதிரி பண்ண முடியும். சோ நான் எக்ஸ்போனன்ட் பண்றதுக்காக இப்போ ஆல்ரெடி y ல 1 அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கு. சோ what I will do is again y is equal to, I will assign same 13 assign பண்ணிக்கிறேன். y is equal to 13. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்போனன்ட் பண்ண போறேன். y எக்ஸ்போனன்ட் அப்படினும்போது டபுள் ஆஸ்டரிஸ்க் யூஸ் பண்ணனும், which is equal to, இந்த இடத்துல நான் வந்து 3 அப்படின்னு நான் கொடுக்கிறேன். when I run this, இப்போ y ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாப்போம். 2197 கிடைச்சிருக்கு. because y வந்து நம்ம 3 times 13 into 13 into 13 நமக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்னோட என்ன பார்க்க போறேன் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் பார்க்க போறேன். சோ ஃப்ளோர் டிவிஷன் பார்க்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா again y is equal to 13 நான் ஒரு சின்ன வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். இங்க 2197 ல எக்ஸ்போனன்ட் பார்த்தோம்னா நமக்கு கெஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். we cannot check directly. சோ அதனால இப்போ y is equal to 13. இப்போ y நம்ம வந்து ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணனும்னா உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன், டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ண சொல்லிருக்கேன், ஃபார்வர்ட் ஸ்லாஷ், which is equal to, I am going to divide it by 4. ரன் பண்ணிக்கோங்க. இப்போ y ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ இங்க y யோட வேல்யூ 2197 வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஸ்மால் y ஆல்ரெடி 2197 இருக்கு, பட் நான் இங்க கேபிட்டல் y யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதனால தான் நமக்கு இது கிடைக்குது. what I will do is I will use a capital Y and I will run it again. இப்போ எனக்கு வந்து 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. first y is equal to 13 கொடுத்துக்குவோம். again y modulus 4. now we will do this. பாருங்க, இப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ இதுதான் பைத்தான்ல இருக்கக்கூடிய அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். எஃபிஷியன்ட்டா வர்க் ஆகிறதுக்கு, உங்களுக்கு எஃபிஷியன்ட்டா வர்க் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆபரேட்டர்ஸ். சோ இந்த அசைன்மெண்ட் அப்படின்ற இந்த ஆபரேட்டர் கேட்டகரியில இன்னும் ஒரு சில ஆபரேட்டர்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஸ்டேஜ்ல we are not going to cover it. ரீசன் என்ன அப்படின்னா நான் கான்செப்ட் வந்து காம்ப்ளிகேட் ஆக விரும்பல. ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். for now this operator is enough. next நம்ம மூவ் பண்ண போறது next category, that is comparison operators. பட் இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒரு டேட்டா டைப் பத்தி பைத்தான்ல தெரிஞ்சுக்கணும், that is boolean. ஓகேங்களா, so far நம்ம ரெண்டு டேட்டா டைப்ஸ் தான் பார்த்திருக்கோம், நம்பர்ஸ் பார்த்திருக்கோம், ஸ்ட்ரிங் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம மூணாவதா ஒரு டேட்டா டைப் பார்க்க போறோம், that is boolean. இந்த booleanக்கு அவுட்புட் வந்து ரெண்டே தான் இருக்கும், ஒன்னு ட்ரூ இருக்கும் இல்லனா ஃபால்ஸ் இருக்கும். சோ இந்த boolean எப்படி வர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம். சோ the first operator I am going to use is double equal to. first code cell create பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல double equal to operator யூஸ் பண்ண போறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 6 is equal to 5 அப்படின்னு நான் செக் பண்ண போறேன். obviously நமக்கு தெரியும் 6 is not equal to 5. அத நீங்க பைத்தான்ல தான் போய் செக் பண்ணனும் கிடையாது, பட் உங்களுக்கு எப்படி இத எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத சொல்றேன். 6 is double time equal to operator யூஸ் பண்ணனும். ஓகேங்களா, இப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா அவுட்புட் என்ன வரும் அப்படின்றத பாப்போம். ஓகே, அவுட்புட் 6 is not equal to 5 தான். ஓகே, when I run this எனக்கு என்ன வருது, ஃபால்ஸ் வருது. ரீசன் 6 உம் 5 உம் ஈக்குவல் கிடையாது. அப்ப ஒரு விஷயம் ஈக்குவலா இருக்கா அப்படினு செக் பண்றதுக்கு நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணனும். ஒரு ஈக்குவல் டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா அந்த வேல்யூக்கு, அந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ அசைன் ஆயிரும். அப்ப அது ஈக்குவல், டபுள் ஈக்குவல் டு கொடுத்தாதான் அது ஈக்குவலா இருக்கா இப்படின்றத நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல நான் 6 or else 9 is equal to 9 அப்படின்னு நான் கொடுக்கிறேன். அப்ப நமக்கு 9 is equal to 9ன்றது ட்ரூ தான். அப்ப நமக்கு either ட்ரூ இல்லனா ஃபால்ஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பூலியனோட கான்செப்ட் புரிஞ்சிரும். சோ இப்போ ஈக்குவல் டு பார்த்துட்டோம். செகண்டா நம்ம பார்க்க போறது நாட் ஈக்குவல் டு. சோ இந்த நாட் ஈக்குவல் டு குரிய சிம்பல் எப்படின்னா எக்ஸ்கிளமேஷன் மார்க் யூஸ் பண்ணி ஈக்குவல் டு யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் 6 நாட் ஈக்குவல் டு எழுதணும். அப்ப எக்ஸ்கிளமேஷன் மார்க் ஈக்குவல் டு அகைன் 6. அப்ப 6 is equal to 6 ட்ரூ தான். பட் நம்ம இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு செக் பண்ண போறோம். ஓகே, அப்ப 6 is not equal to 6 கிடையவே கிடையாது. நமக்கு அவுட்புட் இங்க ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும். ஷிஃப்ட் என்டர் கொடுக்கிறேன், பாருங்க ஃபால்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது greater than operators. 6 is greater than 4 அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 6 greater than சிம்பல் யூஸ் பண்ணிக்கோங்க, 4 யூஸ் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்தோம்
பார்த்தோம்னா ட்ரூ தான், because 6 is a big number. So next நம்ம less than operator யூஸ் பண்ண போறோம். Same 6 is less than 2 அப்படின்னு நான் ரன் பண்ணி பார்க்கிறேன். Here I'm getting false because இருக்கிறதுலே 6 தான் பெரிய நம்பர். இப்போ greater than or equal to ரெண்டுதையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் 6 is greater than or equal to 6. ஓகே, இப்போ 6 வந்து it is not greater than 6, it is equal to 6. அதுதான் இதோடைய கரெக்ட். அப்ப நமக்கு அவுட்புட் என்ன வரும்? ட்ரூ வரும். ஓகேங்களா? because 6 is equal to 6. அடுத்தது less than or equal to யூஸ் பண்ண போறோம். 7 is less than or equal to 5 கொடுக்க போறோம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 7 வந்து it is not equal to 5, அதுவுமே நமக்கு false. 7 வந்து 5 விட less thanும் கிடையாது, அதுவுமே false. ரெண்டுமே false அப்படின்றனால we will get a result false. பாருங்க, false தான் எனக்கு கிடைக்கும். so at last நம்ம பார்க்க போறது less than or equal to operator. so basically இந்த comparison operators நம்ம கோட்ல அதிகமா யூஸ் ஆகும், எஸ்பெஷலி நீங்க கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணணும். சோ இப்போ நம்ம மூணு ஆபரேட்டர் கவர் பண்ணிட்டோம். நம்ம கவர் பண்ணக்கூடிய லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஆபரேட்டர் என்ன அப்படின்னா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். சோ இந்த ஆபரேட்டர் ஃபியூச்சர்ல நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது அதிகமா யூஸ் ஆகும். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆபரேட்டர் என்ன அப்படின்னா and. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 5 I'll write here 5 is equal to 5 அப்படின்னு நான் எழுதுறேன். உங்களுக்கு தெரியும் equal to ன்னு பார்க்கணும்னா நம்ம டபுள் equal to symbol யூஸ். and இன்னொரு ஒரு செக் 5 is equal to 5 ன்னு எழுதிட்டோம். and இன்னொரு என்ன 8 is greater than 10 அப்படின்னு நான் எழுதுறேன். ஓகே, இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு 5 is equal to 5, இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட், இதோட ஆன்சர் ட்ரூ. செகண்ட் பார்ட் 8 is greater than 10 false. அப்போ ஒரு பார்ட் ட்ரூ இன்னொரு பார்ட் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் தான் கிடைக்கும். பிகாஸ் and அப்படின்ற கண்டிஷனோட ரூல் என்ன அப்படின்னா ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் எனக்கு அவுட்புட் ட்ரூ வரும். இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாலுமே என்னுடைய ரிசல்ட் எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சப்போஸ் இப்ப இதவே நான் இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் 8க்கு பதிலா 4 அப்படின்னு எழுதி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நாட் 4 14 எழுதி நான் இப்ப ரன் பண்ணேன் அப்படின்னா ட்ரூ வந்திருக்கு. ரீசன் என்னன்னா 5 is equal to 5 அப்படின்றதுமே ட்ரூ தான், 14 is greater than 10மே ட்ரூ தான். ரெண்டு பார்ட்டுமே எனக்கு ட்ரூவா இருக்கனால எனக்கு அவுட்புட் ட்ரூ அப்படின்னு கிடைச்சிருக்கு. so this is a and operator. so next நம்ம பார்க்க போறது or operator. இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். அட்லீஸ்ட் ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட உங்களுக்கு அவுட்புட் ட்ரூ அப்படின்னு வரும். பட் ரெண்டுமே ஃபால்ஸ் ஆனா மட்டும்தான் அவுட்புட் உங்களுக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் 10 is greater than 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது கரெக்ட் தான். இப்போ or யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது 5 is equal to 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 5 is equal to 6ன்றதே ஃபால்ஸ். அப்ப எனக்கு இங்க என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, ட்ரூன்னு வந்திருக்கு. ரீசன் என்னன்னா or ஆபரேட்டர்ல either first part or second part ரெண்டுல எது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் ட்ரூவா கிடைக்கும். சோ இப்போ நம்ம தேர்டா பார்க்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா not அப்படின்ற ஒரு ஆபரேட்டர். இது பேசிக்கா எதுவுமே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு தெரியும் 10 is greater than, இப்ப பாருங்க 10 is greater than 3 அப்படின்றது it is a true. இருக்கிறதுல 10 தான் biggest value, ட்ரூ தான். ஆனா இப்போ நான் இதுக்கு ஸ்டார்டிங்ல not அப்படின்ற ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா not within a bracket குள்ளக்க I'll write 10 is greater than 3 எழுதி இப்போ நான் இத ரன் பண்ணேனா asterisk symbol I'll run it. பாருங்க, எனக்கு அவுட்புட் false அப்படின்னு வந்திருக்கு. அப்ப வரக்கூடிய ரிசல்ட் ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த not ஆபரேட்டரோட யூஸ். ஓகேங்களா? சோ இதுதான் மூணு முக்கியமான லாஜிக் ஆபரேட்டர்ஸ் and or not. இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல வீடியோஸ் நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு எஸ்பெஷலி டேட்டா அனாலிசிஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மூணு இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கமெண்ட் ஆட் பண்றது, ஒரு கோட்ல கமெண்ட் ஆட் பண்றது. செகண்ட் வந்து இண்டெக்ஸிங், அதாவது எப்படி ஸ்ட்ரிங்ல லெட்டரை வந்து இண்டெக்ஸ் மூலமா எடுக்கலாம், ரிட்ரீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். தேர்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப் எல்ஸ் எல்இஃப் எப்படி யூஸ் பண்றது. So without any further, let's get started with that. So first topic, as I told, commenting. எதுக்காக இந்த கமெண்ட் தேவை? ஒரு கோட் எழுதும் போது கமெண்ட் அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி. நீங்க எழுதின கோட் ஃபியூச்சர்ல நீங்க பார்த்தாலோ இல்லனா வேற யாரு பார்த்தாலோ அந்த கோட் என்ன செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறது தான் கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல x is equal to 5 அப்படின்னு நான் கொடுக்கிறேன். print within a bracket குள்ளக்க x கொடுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கோடுக்குள்ளேயே ஒரு நோட் மாதிரி எழுதணும் அப்படின்னா எழுதிக்கலாம்.
தான். இப்போ வந்து இது ஒரு சிம்பிள் அப்படின்றனால எக்ஸ்க்கு 5 அதை பிரிண்ட் பண்றோம் அப்படின்றது தெரியும். சப்போஸ் நீங்க காம்ப்ளெக்ஸ் கோடு எழுதுறீங்க அப்படின்னா அது எதுக்காக யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதலாம். ஸோ இந்த கமெண்ட் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேஷ் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணணும். பாத்தீங்களா, ஹேஷ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பைத்தான் வந்து அதை கோடா கன்சிடர் பண்ணாது, அதை வந்து ஒரு கமாண்டா வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இந்த ஹேஷ் எழுதிட்டு நீங்க என்ன கமெண்ட் கொடுக்க விரும்புறீங்களோ, லைக் கிரியேட்டட் அ வேரியபிள், கிரியேட்டட் வேரியபிள் அண்ட் பிரிண்டட் இட்ஸ் வேல்யூ, இந்த மாதிரி நீங்க என்ன கமெண்ட் கொடுக்க விரும்புறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேஷ் அப்படின்ற சிம்பிள்ல இது ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த லைன்ல வெதர் நீங்க டெக்ஸ்டா எழுதுறீங்களோ அது வந்து இல்ல வேற ஏதோ எழுதுறீங்களோ நம்பர்ஸ் எழுதுறீங்களோ என்ன எழுதினாலும் அது ஒரு கமெண்ட் ஆயிடும். பைத்தான் வந்து இதை இக்னோர் பண்ணும், கோடை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து இந்த கோடை எந்த இதுவுமே அஃபெக்ட் ஆகாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் நான் கொடுக்குறேன் பாருங்க, எனக்கு கோட் அஃபெக்ட் ஆகாம எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வருது. மல்டி லைன் கமாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா அடுத்த லைன் ஜஸ்ட் அடுத்த லைன்ல அகைன் இந்த ஹேஷ் டேக் போட்டு நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அபவுட் கமாண்டிங். செகண்ட் டாபிக் இண்டெக்ஸிங் இன் பைத்தான். ஸோ இண்டெக்ஸிங் அப்படின்றது பைத்தான்ல ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பர் இண்டெக்ஸ் வந்து அதுவே அசைன் பண்ணும். இண்டெக்ஸிங் எப்பவுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல y is equal to நான் டைகர் அப்படின்னு எடுத்துக்கிறேன், TIGER டைகர். இப்போ இதுல T அப்படின்றது 0 இண்டெக்ஸ் ஆகும், ஓகே, I அப்படின்றது 1 இண்டெக்ஸ் ஆகும், G அப்படின்றது 2 இண்டெக்ஸ் ஆகும், E 3 R 4. சப்போஸ் எனக்கு இந்த வேர்ட்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் லெட்டர் எடுக்கணும் அப்படின்னா அதை என்னால ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் நம்பரை எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரிண்ட், ஓகே, இந்த இடத்துல என்ன எடுக்க போறோம், y அப்படின்ற வேரியபிள்ல இருந்து ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அந்த வேரியபிளோட நேம் மென்ஷன் பண்ணுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்போ இதுல இருந்து வந்து ஐ வாண்ட் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர், ஓகே, இல்லைன்னா ஐ வாண்ட் தி செகண்ட் கேரக்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். செகண்ட் இண்டெக்ஸிங் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். Now I'll run it. So செகண்டா இருக்கிறது வந்து 0 1 2 G தான் நமக்கு இருக்கு. So we got the output. இல்ல எனக்கு 1 வேணும்னா 1 எடுத்துக்கலாம். நீங்க 1 கொடுத்தீங்க அப்படின்னா I வரும், 4 கொடுத்தீங்கன்னா R வரும். So இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்ன்ற ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் ரிட்ரீவ் பண்றதுக்கு இந்த இண்டெக்ஸிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் நம்ம பார்க்க போறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? செகண்ட், இது வந்து சினாரியோ பேஸ்ட் லாஜிக் நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ பார்க்கணும், அதை ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத பத்தி முடிவு பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருமா, இங்க நான் z is equal to 9 அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா, 9 எடுத்திருக்கோம். இப்ப நான் இங்க ஒரு கண்டிஷன் எழுத போறேன். இந்த ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் சொல்றோம். என்ன கண்டிஷன்? if z is equal to 9 இருந்தது அப்படின்னா கோலன் கொடுத்துக்கோங்க. என்ன பிரிண்ட் பண்ணணும்? பிரிண்ட் வித்தின் பிராக்கெட் குள்ளக்க ஓகே அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சோ இப்போ ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோம், ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கோம். அந்த கண்டிஷன் வந்து ஓகேவா இருந்ததுன்னா நமக்கு ஓகே, அதாவது கரெக்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ண விரும்புறோமோ அதை நம்ம எழுதிக்கலாம். இதுல கண்டிஷன் எழுதுனதுக்கு அப்புறமா கோலன் போடணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அப்படி கோலன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ட்ரு கொடுக்கும் போது நெக்ஸ்ட் லைன்ல ஆட்டோமேட்டிக்கா அதுவே இண்டென்டேஷன் அப்படின்றது இந்த ஸ்பேஸ் அதுவாவே எடுத்துக்கும். இந்த இண்டென்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம கோட் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் an error. சோ இப்போ when I run this எனக்கு ஓகே அப்படின்னு வந்துருச்சு. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல 9 இல்லாம வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அப்ப எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? அப்படி பிரிண்ட் ஆகும். இப்ப 9 வந்துச்சுன்னா நம்ம ஓகேன்னு கொடுக்க சொல்லிட்டோம். 9 இல்லாம அந்த இடத்துல வேற ஒரு வேல்யூ இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் else அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z is equal to 10 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். if z is equal to 9 கோலன் கொடுத்துக்கோங்க. கோலன் கொடுத்தாதான் இண்டென்டேஷன்ஸ் வரும். சோ 9 இருந்ததுன்னா it has to print okay. இல்ல சப்போஸ் வேற ஏதாவது ஒரு நம்பரா இருந்தது அப்படின்னா else, இப்போ இந்த இடத்துல else ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். else கோலன் கொடுத்துக்கோங்க, print within a bracket குள்ளக்க not okay, not okay. சோ இப்போ இதோட அவுட்புட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். when I run this எனக்கு இங்க not okay னு வந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா z is equal to 10. அப்ப 9 இருந்தா ஓகே, வேற என்ன நம்பரா இருந்தாலும் not okay நம்ம கொடுக்க சொல்லிருக்கோம். அதனால எனக்கு not okay னு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குது if else மட்டும் இல்ல, நமக்கு more than 2 conditions இருந்தது அப்படின்னா நம்ம elif யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. என்ன கொடுத்திருக்கோம்? if ஒரு கண்டிஷன், அது இல்லனா else ஒன்னு கொடுத்திருக்கோம். more than 2 conditions இருக்குனா நம்ம elif யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் z is equal to சேம் அதே எடுத்துக்கிறேன். z is equal to z க்கு ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ நான் z is equal to 8 அப்படின்னு ஒரு வேல்யூ
வேல்யூ அசைன் பண்றேன். if z is equal to 9 கோலன் கொடுத்துக்கோங்க, print within a bracket குள்ளக்க ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம else. இப்போ நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கனால இங்க நம்ம elif யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல வேற எதுவுமே செக் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா டைரக்டா நம்ம else யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்னும் செக் பண்றதுக்கு இருக்கு, அதனால இந்த இடத்துல நான் elif யூஸ் பண்றேன். elif யூஸ் பண்ணிட்டு z is lesser than 9 இருந்தது அப்படின்னா lesser than symbol lesser than 9 இருந்ததுன்னா கோலன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு print ப்ராப்பரா வரும். print within a bracket குள்ளக்க அதுவே நமக்கு சஜஷன் கொடுக்குது, நீங்க எடுத்துக்கலாம். பட் எனக்கு அது வேண்டாம். I want to give it as bad அப்படின்னு நான் கொடுக்க விரும்புறேன். bad. ஓகே, சோ இதுவும் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவா இருக்கான்னு பார்க்கும். ட்ரூவா இருந்தா அது கொடுக்கும், இல்ல ஃபால்ஸா இருந்தா நெக்ஸ்ட் போகும். அடுத்தது இது ட்ரூவா இருக்கான்னு பார்க்கும். ட்ரூவா இருந்தா நமக்கு பேட்னு கொடுக்கும், ஃபால்ஸா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் போகும். சப்போஸ் இது எதுவுமே இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் எல்ஸ் ஆப்ஷன் போறோம். சோ எல்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா print within a bracket குள்ளக்க I'll give it as awesome. Close the bracket. So நமக்கு இதை ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு அவுட்புட் வந்து bad அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா z is equal to e. இது வந்து எந்த கேட்டகரியில வரும்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கும். 9 நமக்கு ஃபால்ஸ் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் இது போகுது. நெக்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு ட்ரூ அப்படின்றனால பேட்னு கமெண்ட் கொடுக்குது. ட்ரூன்னு வந்ததுக்கு அப்புறமா அது நெக்ஸ்ட் போகாது. இது வந்து இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்பயுமே கண்டிஷன் ஸ்டேட்மெண்டோட எக்ஸிகியூஷன் டாப்ல இருந்து பாட்டம் தான் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரூ கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கேயே அது ஸ்டாப் பண்ணிக்கும். கீழே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்க்கு அது செக் பண்றதுக்கு கூட போகவே போகாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் z-க்கு இங்க 0 அப்படின்ற வேல்யூ நான் அசைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் கண்டிஷன் எழுதுறேன். if z is equal to 9 based on the previous one வச்சு நமக்கு இங்க சஜஷன் கொடுக்குது. கோலன். ஓகே, I am going to print within a bracket குள்ளக்க equal அப்படின்னு நான் print பண்ண போறேன். well close the bracket. elif இன்னொரு கண்டிஷன் இருக்கு. elif z is less than 5 கோலன் கொடுப்போம். print within a bracket குள்ளக்க not okay. else z is greater than, இங்க நம்ம lesser than symbol வைக்கணும். இங்க greater than பண்ணா இருந்தது அப்படின்னா print bad within a bracket குள்ளக்க bad. ஓகே, சோ இப்போ இங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம், z வந்து 0 னு சொல்லிருக்கோம். டெக்னிக்கலா இது வந்து less than 1 கண்டிஷன் வந்து satisfy பண்ணும். ஓகேங்களா, இது வந்து 1க்கு கீழ வந்து 0 மட்டும் தான் இருக்கு. ஆனா கோட் வந்து நமக்கு டாப்ல இருந்து பாட்டம் வரை எக்ஸிக்யூட் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு முதல்ல என்ன பண்ணும், less than முதல்ல equal to 9 ஆன்னு பாக்கும். கிடையாது, false. அப்ப அது கீழ வரும். கீழ வந்துட்டு greater than 5 ஆன்னு செக் பண்ணி பாக்கும். ஓகே, இங்க நமக்கு less than 5 ஆன்னு செக் பண்ணி பாக்குது. less than 5 ஆன்னு செக் பண்ணி பாக்கும்போது yes it is less than 5 true ஆயிடுச்சு. true ஆன உடனே இங்கேயே நமக்கு ஸ்டாப் ஆயிட்டு not okay அப்படின்றது அவுட்புட்டா வரும். நெக்ஸ்ட் இதுக்கு போகவே போகாது. when I press enter it is giving me the error. சோ இங்க நமக்கு எரர் வருது. என்ன எரர் அப்படின்னா else அப்படின்றதுல நமக்கு கண்டிஷன் கொடுக்க முடியாது. நான் elifக்கு பதிலா அங்க else அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். சோ else அப்படின்னா மீத இருக்க எல்லாமே அப்படின்றதானே தவிர்த்து அந்த இடத்துல கண்டிஷன்ஸ் நமக்கு வர முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம elif தான் யூஸ் பண்ண முடியும். எத்தனை டைம் வேணா, மல்டிபிள் டைம் கேட்கும்போது நமக்கு எத்தனை தடவை வேணா elif பண்ணிக்கலாம். சோ இப்போ இதை ரன் பண்ணுங்க, you will get. பாருங்க not okay. சோ இங்கேயே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நமக்கு அதோட ஸ்டாப் ஆயிரும். கீழே இருக்கக்கூடியது greater than 1 அப்படின்றத நமக்கு செக் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா, சோ இந்த இடத்துல சீக்வென்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் இந்த ஆர்டர் பத்தி நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. சோ இப்போ 3 கான்செப்ட் பார்த்துட்டோம். கமெண்ட், இண்டெக்ஸிங், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்னும் பேசிக்ஸான விஷயத்துல தான் இருக்கும். நல்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணியாச்சு. இது ப்ரோக்ராம் எழுதுறப்ப உங்களுக்கு ஈஸியா எல்லாத்தையும் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். தட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தெரியும். ஃபங்க்ஷன் அப்படின்றது இட்ஸ் a block of code which only runs when it is called. முன்னாடியே வீடியோல பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எக்ஸாம்பிள் டைப் பார்த்தோம், int பார்த்தோம், str ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி பைத்தான்ல நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் இதை நீங்க கால் பண்ணனா மட்டும் போதும். ஆனா இப்போ நம்மளோட ஓன் கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி நிறைய சினாரியோஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இன்பில்ட்டா இல்லாம நம்மளே எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபார் திஸ் ஐ வில் ஓபன் a new notebook. ஃபைல் போய்க்கிறேன், நியூ நோட்புக் கிளிக் பண்ணிக்கிறேன். சோ இங்க நமக்கு நியூவா நோட்புக்
புக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பைத்தான்ல ஒரு ஃபங்க்ஷனை நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா DEF அப்படின்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க DEF அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு greet அப்படின்ற வேர்ட் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு வித் கீழே வந்து I'm going to give a colon here. என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. print within a bracket குள்ளக்க hello அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க ஃபங்க்ஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு greet அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பிராக்கெட்ஸ்ல இங்க உள்ள பிராக்கெட் வந்து நம்ம எம்டி பிகாஸ் இதுல பாராமீட்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா நம்ம கோலன் போடணும். ஃபர்ஸ்ட் greet அப்படின்றது ஃபங்க்ஷன், பிராக்கெட் எம்டியா விட்டுருங்க, கோலன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா you will get an indentations here. அந்த இண்டென்டேஷன் பிளாக்ல தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரக்கூடிய கோட் நம்ம எழுதணும். இப்போ இந்த இடத்துல நான் print hello அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு அவுட்புட்மே வராது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் மட்டும் தான் பண்ணி கால் பண்ணவே இல்லை. இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, எனக்கு அவுட்புட் கிடைக்காது எதுவுமே. இட் இஸ் ரன்னிங், வெயிட் ஃபார் திஸ். பாருங்க ரன் ஆயிருச்சு, பட் அவுட்புட் எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். எப்படி கால் பண்றது? greet அப்படின்னு கொடுத்துட்டு வித்தின் ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து நான் இங்க என்ன கொடுத்தேனோ அது எனக்கு கிடைக்கும். ஹலோ, வெரி சிம்பிள். ஓகேங்களா? இப்போ இதுல நம்மளால டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் ஆட் பண்ண முடியும். என்ன பாராமீட்டர்ஸ் ஆட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணனும். DEF ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் அண்டர்ஸ்கோர் நம்பர் வித்தின் a bracket குள்ள என்னோட பாராமீட்டர் மென்ஷன் பண்ண போறேன். பாராமீட்டர் இஸ் ஈக்குவல் டு x அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு கிவ் a colon. colon ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே இப்ப இண்டென்டேஷன் வரும். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா x வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப x ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டபுள் டைம் எக்ஸ்போனன்ட் பண்ணணும். ஓகே, டபுள் ஆஸ்ட்ரிக் சிம்பல் கொடுத்து 2 கொடுத்துறோம். x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ இதை நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல இதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் பண்ண போறதுனால இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நவ் ஐ வில் ரன் திஸ். நமக்கு ரன் ஆயிருச்சு. இப்போ நான் கால் ஆஃப் பண்ண போறேன். என்ன கால் ஆஃப் பண்ண போறோம்? ஸ்கொயர் SQU ஸ்கொயர் அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்றத கால் ஆஃப் பண்ணுங்க. ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் வித்தின் a bracket, சாரி நான் மென்ஷன் பண்ணல, வித்தின் a bracket குள்ளக்க இப்போ வந்து நான் 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ப 3 அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 2 நம்ம ஆல்ரெடி இங்க இருக்கு. x ஓட வேல்யூ நம்ம இங்க 3 அப்படின்னு கொடுக்குறோம். அப்ப இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா I am getting a result 9. 3 into 3 9. 3 to the 3 square of 3 வந்து 2 ஓட ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்குது. சப்போஸ் நான் உள்ள இப்ப பாராமீட்டர் xன்ற இடத்துல வேற கொடுக்குறேன். அப்ப ஸ்கொயர் நம்பர் அண்டர்ஸ்கோர் நம்பர் within a bracket குள்ளக்க let me give 100. ஓகே, 100 நான் கொடுக்குறேன் and run this. பாருங்க எனக்கு 10,000 அப்படின்னு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னொரு நம்பர் கொடுத்து பார்ப்போம். ஸ்கொயர் அண்டர்ஸ்கோர் நம்பர் within a bracketல like I will give 154. ஓகே, and I will run this 23716 கிடைச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனால பியூட்டி என்ன அப்படின்னா ஒரே லாஜிக் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணலாம். இன்புட் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், வேற ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இங்க x அப்படின்ற பாராமீட்டர் கொடுத்துட்டு அந்த xன்ற இடத்துல நான் 3 யூஸ் பண்ணிருக்கேன், 100 யூஸ் பண்ணிருக்கேன், 154 யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே எனக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதி இதோட ரூல் என்ன அப்படின்றத பாருங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட், ஃபங்க்ஷன்ல இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை மட்டும் தான் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ we will see one example for that. நான் இங்க எடுத்து டிஃபைன் பண்ண போறேன். டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன், கோலன் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்க வந்து ரிட்டர்ன் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரிட்டர்ன் 5. ஓகே, அகைன் நான் சப்போஸ் இன்னொரு ரிட்டர்ன் யூஸ் பண்றேன். ரிட்டர்ன் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் 5 தான் வரும். பிகாஸ் பைத்தான்ல முதல்ல நம்ம என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாக்குறோமோ அங்கவே அது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு பின்னாடி இருக்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை அது வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட், ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். இல்ல அப்படின்னா அது லாஜிக்கலி ஸ்ட்ரக்சர்ட் ரிட்டர்னா இருக்கணும். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு தடவை தான் இங்க எப்படி நம்ம ரிட்டர்ன் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோமோ ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் கொடுக்கணும். இப்போ நான் அதை பண்ணி பார்க்குறேன். நமக்கு வந்து பாருங்க ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்து ரன் பண்றேன். ஸோ பாருங்க எனக்கு 5 அப்படின்றதோட ஸ்டாப் ஆயிருச்சு, 10 எனக்கு வரல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன் வித் கண்டிஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு லாஜிக் ஆட் பண்ண போறோம். அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இதுல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? லெட் அஸ் டூ தட். ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்குவோம். அதுல நான் வந்து இதை ஆட் அண்டர்ஸ்கோர் கண்டிஷன் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். வித்தின் a bracket குள்ளக்க I will give a parameter like 1, give a semicolon. colon is very important, மறந்துடாதீங்க. இப்போ இங்க வந்து நான் ஒரு கண்டிஷன் ஆட் பண்றேன். if உள்ள கொடுத்திருக்க m வந்து greater than 50 இருந்தது அப்படின்னா again add a colon. என்ன print பண்ணணும்? print within a bracket குள்ளக்க I will give it as good அப்படின்னு நம்ம print பண்ண
பண்ண சொல்லுவோம். ஓகே, எல்ஸ் சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா எல்ஸ் கோலன் கொடுத்துக்கோங்க. print within a bracket குள்ளக்க bad அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகே, ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு add condition அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள m அப்படின்ற பாராமீட்டர் கொடுக்கிறேன். m greater than 50 இருந்தா குட், எல்ஸ் வேற என்னவா இருந்தாலும் பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கால் பண்ண போறோம். என்ன கால் பண்ண போறேன்? add underscore condition within a bracket குள்ள m I'll give it as 89 அப்படின்னு நான் கொடுக்கிறேன். இப்போ ரன் பண்ணுவோம். குட் அப்படின்னு வந்திருக்கு because 89 is greater than 50. இப்போ less than 1 கொடுத்து பார்ப்போம். add underscore condition within a bracket குள்ளக்க I'll give it as 23 நான் கொடுக்கிறேன். now I'll run this. எனக்கு பேட்னு வந்திருக்கு because first statement false ஆகும்போது else remaining இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நமக்கு bad அப்படின்ற அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த பாராமீட்டர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதோட அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபங்க்ஷன் வித் மல்டிபிள் பாராமீட்டர். இப்போ இங்க ஒரு பாராமீட்டர் தான் ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பாராமீட்டர் ஆட் பண்ண போறோம். என்ன ஆட் பண்ண போறோம்? அகைன் I'll give you one def ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்குவோம். add underscore new அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். within a bracket குள்ளக்க x, y, z மூணு பாராமீட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். கோலன் கொடுத்துக்கோங்க. கோலன் when you enter, இப்போ நான் கண்டிஷன் எழுத போறேன். if x is greater than 30 and operator யூஸ் பண்றேன். y is lesser than 20, greater than 30 இருந்தா lesser than 20. அப்ப 20 ல இருந்து 30 குள்ள ஓகே என்ன ரிட்டர்ன் பண்ணனும்? return z plus 10 அப்படினு ரிட்டர்ன் பண்ண சொல்றோம். else print இல்லனா else return z plus 20 நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்றோம். இப்போ நான் வந்து இத டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ இத வந்து கால் ஆஃப் பண்ண போறோம். add underscore new within a bracket குள்ளக்க I'll give 20, 20, 20 மூணுக்குமே 20 20 எடுக்கிறேன். அப்ப எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்றத பாப்போம். Okay, when I run this 40 அப்படினு கிடைச்சு because conditions எல்லாம் false ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன் சொல்லிருக்கோம்? 20 ன்னு சொல்லிருக்கோம். அப்ப greater than 30 இங்க less than 20 ன்னு கிடையாது, greater than equal to 20 தான். அப்ப இந்த இடத்துல கண்டிஷன் false ஆயிடுச்சு. அப்ப else என்ன பண்ணிருக்கோம்? z plus 20. z ஓட வேல்யூ என்னது? 20 தான் z ஓட வேல்யூ. 20 plus 20 40 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நிறைய பார்த்துட்டோம். இதை எப்படி டிஃபைன் பண்றது, def அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். எப்படி கால் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். அதுல எப்படி பாராமீட்டர் ஆட் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். எப்படி கண்டிஷன்ஸ்ல மல்டிபிள் பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்திரோம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து கோடிங்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஐ ஹோப் இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பைத்தான்ல நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா நிறைய லேர்ன் பண்ணிருப்பீங்க. இல்ல ஆல்ரெடி பைத்தான் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் வீடியோவா இருந்திருக்கும் நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க டேட்டா ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லனா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். Thank you for watching our channel. Let's grow together.